ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் 10th படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமே கிடையாது அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 45,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் கேட்டகரியில் தான் உங்களே ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 11/7/2024, அதாவது அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ காய்ஸ், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யார் யார் எலிஜிபிள் அப்படின்றத உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோடு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? உங்களுக்கு இதை சில பேர் ஃபேக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் பண்ணி நோட்டிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்ட போகிறேன். இது பார்த்தீங்கன்னா கீழே இதிலேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே இருக்கும், அப்ளை பண்ணுற இது இருக்கும், எல்லாமே இதிலே இருக்கும், இதிலே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்களான்னா உங்களுக்கு தெரியும், ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது இல்லைங்களா? இதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வெப்சைட். இது கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வெப்சைட், அதாவது அப்ளை பண்ணுறக்கு பேஜுக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிடும். இங்கே பாருங்கள், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல், நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே. இவங்க இந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க. இந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஏசிடி அப்ரண்டிஸ்க்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. டோட்டலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 9 விதமான பதவிகளை கொடுத்துருக்காங்க. இதுக்கு டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா 1104 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்றத இவங்களுக்கு பிரீஃபாக கொடுத்துருக்காங்க. 454, 294, அது கேட்டகரி வைஸ் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது ஐ ஹாவ் ரீட் ஆல் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபிட்டருக்கு அப்ளை பண்ணுறீங்களா, வெல்டருக்கு அப்ளை பண்ணுறீங்களா, கார்பெண்டருக்கு அப்ளை பண்ணுறீங்களா, இந்த மாதிரி எலக்ட்ரிஷியனுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, அந்த மாதிரி கொடுத்துட்டு இது பாருங்கள், எலக்ட்ரிஷியன் எஸ் ஆர் நோ அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வேறு பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும். பாருங்கள், கண்டினியூன்னு கொடுத்துட்டேன். இதில் உங்களுடைய பேசிக் டீட்டெயிலேருந்து உங்களோட டாக்குமெண்ட் அப்லோட்லேருந்து எல்லாமே பர்மனண்ட் அட்ரஸ், டெம்பரவரி அட்ரஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, குவாலிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கேட்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிரும். உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், லாகின் பண்ணுற பேஜ் இப்படி தான் இருக்கும். இதுவும் நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே இது தான். இது நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். இந்த நோட்டிஃபிகேஷன் டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல் நார்த் ஈஸ்டர்ன், அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வேலேருந்து தான் உங்களுக்கு இதே ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 9 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம இப்போ பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதையும் பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்க்காக பார்த்தீங்கன்னா 411 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சிக்னல் ஒர்க் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 63 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, அதாவது 63 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பிரிட்ஜ் ஒர்க் ஷாப், அதாவது பிரிட்ஜு ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த ஒர்க் ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா 35 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டீசல் சீட்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா 151, மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்புக்கு 151 கொடுத்துருக்காங்க. டீசல் சீடு 60 கொடுத்துருக்காங்க. கேரேஜ் வார்ஜன் இதுக்கு பார்த்தீங்கன்னா 64 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இன்னொரு கேரேஜுக்கு லக்னோ ஜங்ஷனில் வேலை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 155 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டீசல் சீடு, அதாவது கோண்டா இது பார்த்தீங்கன்னா 90 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கேரேஜ் வாங்கன் வாரணாசியில் பார்க்குறதுக்காக உங்களுக்கு 75 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1104 வேக்கன்சி உங்களுக்கு டோட்டலாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமு அந்த மாதிரி கிடையாது. உங்களுடைய ரிசர்வேஷன், அதாவது ரிசர்வேஷன் போஸ்டிங் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ரிசர்வேஷனில் இருக்கிறது, அதாவது கோட்டா எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த கோட்டாக்காக உங்களுக்கு தனியாக ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது இவங்களே சொல்லிட்டாங்க. இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்த மாதிரி
கேட்டகரி வைஸ் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸ் உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், 12ஆம் தேதி ஓப்பன் ஆகிருக்கு. 12ஆம் தேதி 6வது மாதம் 2024 அன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு 24 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இயர் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷன் இருக்குது. மற்ற அதர் கேட்டகரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 இயர் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் ஹைஸ்கூல், அதாவது 10th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th படிச்சுட்டு 50% மார்க் இருக்கணும். அப்படி இல்லையா நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு இருக்கணும். அதுவும் இல்லாமல் ப்ராசஸ் ஃபீஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மற்ற கேட்டகரிகளுக்கு வந்து 100 ரூபீஸ் தான் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் மோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். 11/7/2024 அன்னைக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜே ஓப்பன் ஆகாது அப்படின்றத இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எதுக்காக ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்கன்னாக்கா ஆக்டிவ் அப்ரண்டிஸ் இம்பார்ட்டன்ட் இந்த இதுக்காக தான் உங்களுக்கு அப்ரண்டிஸ் கேட்டகரியில் தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இவங்க கொடுத்துருக்கிற இந்த லிங்க் கிளிக் பண்ணாலும் அந்த பேஜுக்கு தான் போகும். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் லிங்க் பண்ணாலும் இந்த பேஜுக்கு தான் போகும். அது மட்டும் இல்லாமல் இவங்க கால் லெட்டர் வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் ஆகவோ அல்லது இமெயில் மூலமாகவோ உங்களுக்கு 2 முறையில் வந்து உங்களுக்கு அதாவது உங்களுக்கு கால் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, நான் இந்த ஜாபை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே கான்டாக்ட் அஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர் வரும். அதில் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.